நான் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பாகிஸ்தானில் அமெரிக்காவும் ஈரானும் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைங்கிற நடத்த போகிறாங்க அப்படின்னு. நம்ம இந்த வீடியோவில் இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தினாங்களே, இதில் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது வெற்றி அடைஞ்சிருக்கா இல்லை தோல்வி அடைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன கட்டங்களா அவங்க சைடில் இருந்த தரப்புலேருந்து அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னும் அதையும் நம்ம பேச போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ இந்த பேச்சுவார்த்தைங்கிறது அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போ நடத்த போகிறாங்க, அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நகர்வு என்ன, இந்த போரினை பற்றி அடுத்த கட்ட நகர்வு என்ன நடக்க போகுது அப்படியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடி பார்த்தா தான் இந்த வீடியோவில் சொல்ல வருது உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இன்னைக்கு நடந்த இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் எதுவும் பார்த்தீங்கன்னா யார் இந்த பாகிஸ்தான் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவும் இந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைங்கிறது 1979க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது நடத்தியிருந்தாங்க. அதுக்கு பிறகான இந்த பேச்சுவார்த்தைங்கிறது பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, இரு நாடுகளும் இந்த இப்போ பேசுகிறாங்களே, இந்த பேச்சுவார்த்தைங்கிறது உயர்மட்ட பேச்சுவார்த்தையாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது பார்க்கப்படுது. அடுத்தது இந்த பேச்சுவார்த்தைகளோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை இப்போ தான் யாராச்சும் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைங்கிறது எங்கே நடக்குது, யாரால் நடத்தப்படுது, யார் யார் பேசுகிறாங்க அப்படின்னு இப்போ விரிவாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேச்சுவார்த்தைங்கிறது எந்த இடத்துல நடத்தப்பட்டுச்சுன்னா பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமாபாத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது நடத்தப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது எவ்வளோ நேரம் நீடிட்டு இருந்துச்சு, எவ்வளோ நேரம் அவங்க இந்த பேச்சுவார்த்தைங்கிறது பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேச்சுவார்த்தைங்கிறது ரெண்டு தரப்பில் இருந்தும் 21 to 25 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைங்கிறது தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா தரப்பிலிருந்து யார் இந்த பேச்சுவார்த்தையை தலைமையில் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேச்சுவார்த்தைங்கிறது அமெரிக்கா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதியான ஜேடி வான்ஸ் அவர் தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைங்கிறது அமெரிக்கா சைட்லேருந்து நடத்தப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தனம் யார் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் பண்ணி வச்சது நம்ம பாகிஸ்தானில் இருக்கிற நம்ம பாகிஸ்தான் பிரதமரான ஷபாஸ் ஷெரீப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவ தலைமை, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பேச்சுவார்த்தையை பார்த்தீங்கன்னா மத்தியஸ்தனம் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த பேச்சுவார்த்தையை ஒரு முடிவு எடுக்காமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையினால ஏன் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ அடுத்தது பார்க்கலாம். முக்கிய பிரச்சனைகளின் கருத்துகள் வேறுபாடுகள் அதன் காரணமாக தான் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு ஒப்பந்தமும் பார்த்தீங்கன்னா எட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரான் சைடில் இருக்கிற இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. மேக்சிமம் இந்த உலகத்தில் இருக்கிற எண்ணெய் வர்த்தகங்களை 20% பார்த்தீங்கன்னா இந்த பாதையெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த முக்கிய பாதையில் பார்த்தீங்கன்னா கடும் வாக்குவாதங்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அமெரிக்கா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கான்வாய் இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா சுரங்கம் வெடிக்க செய்யறதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்லேருந்து செய்கிறாங்க அப்படின்னு நம்ம அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா மறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட எல்லையான இந்த கடற்பகுதி இருக்குல்ல, அதுக்குள்ளே ஏதாச்சும் நாட்டோட இராணுவங்கள்லாம் உள்ள நடந்துச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு எதிர்வினைகளை பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்க நேரிடும் அப்படின்னும் ஒரு எச்சரிக்கைங்கிறது ஈரான் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த அணு ஆயுத பிரச்சனை, இதை பற்றி நம்ம அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவோட முக்கியமான கோரிக்கையை பார்த்தீங்கன்னா ஈரான் அவங்க நிராகரித்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னதான் அவங்க நிராகரிச்சிருக்காங்கன்னா நம்ம அமெரிக்காவோட முக்கியமான கோரிக்கை என்ன, அணு ஆயுதத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்குறத ஈரான் கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கான ஒரு உறுதியான நிலைப்பாட்டுங்கிறது ஈரான் சைட்லேருந்து அவங்க ஒன்றும் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அமெரிக்கா சைட்லேருந்து பேசின நம்ம வான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஈரான் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு அநீதியான கோரிக்கைகள்லாம் எங்கள் மேலே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன அநீதியான கோரிக்கைகள் இவங்க மேலே வைக்கிறாங்கன்னு
ஈரான் சைட்லேருந்து ஒரு ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்திங்கிறது சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஈரானியோட அமைதியான அணு ஆயுத திட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த அணுசக்தி பொருட்கள்லாம் நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கோரிக்கைகள் தான் அமெரிக்கா சைட்லேருந்து அநீதியான ஒரு கோரிக்கைகள்லாம் எங்கள் ஈரான் மேலே எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இரு நாடு தரப்பிலிருந்தும் அவங்க என்னென்ன அறிக்கைகளை இந்த பேச்சுவார்த்தையில் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ ஒன் பை ஒன் அடுத்து நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா சைட்லேருந்து பேசின வான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒப்பந்தத்தை கூட நாங்கள் எட்டவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களோட சிவப்பு கோடுகள் என்னென்ன என்பதை பார்த்தீங்கன்னா நாங்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் என்னத்தான் இவ்வளோ சொன்னாலும் ஈரான் சைட்லேருந்து எங்களோட நிபந்தனைகளை பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்க மறுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு கெட்ட செய்தியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையும் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காரு. அடுத்தது ஈரான் தரப்பிலிருந்து அவங்க வெளியிட்ட செய்தி என்ன அப்படின்னு நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். ஈரான் தரப்பிலிருந்து பேசின வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தி தொடர்பாளருமான பகாயி அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுங்கிறது பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பேச்சுவார்த்தையினால வெற்றிங்கிறது மறுதரப்பின் தீவிரமான மற்றும் நேர்மையான அந்த செயலை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அநீத கோரிக்கைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சட்டவிரோதமான கோரிக்கைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கைவிட்டுட்டு ஈரானின் நிலையான உரிமைகள் அதுக்கப்புறம் நன்மைகளை ஏற்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா இவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பேச்சுவார்த்தைங்கிறது முடிச்சிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையினால அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்னு இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது இந்த பேச்சுவார்த்தைங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் முடியவில்லை. இன்கேஸ் எதிர்காலத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைங்கிறது மீண்டும் பார்த்தீங்கன்னா தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா தோல்வியை தொடர்ந்தால் அமெரிக்கா சைட்லேருந்து மத்திய கிழக்கில் கூடுதலாக 1000 வீரர்களையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் விமானங்களை குவிக்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்களே, இப்படி இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் போச்சுன்னா நாங்கள் இப்படிலாம் குவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க குவிக்க இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட்டு, இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இந்த போருங்கிறது போயிட்டு இருக்குல்ல, இவங்களுக்கு இடையிலான இந்த 2 பேர்த்துக்கும் தனி பேச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தையில் அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, அவங்க தரப்புல இருந்து என்னென்ன அவங்களோட வாதங்களை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? அடுத்தது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இன்கேஸ் இந்த போர் சூழலில் பார்த்தீங்கன்னா இப்படியே போச்சுன்னா மத்திய கிழக்கில் பார்த்தீங்கன்னா பதற்றமான சூழல் திரும்பி தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி தான் வச்சுருக்காங்க. இன்கேஸ் இவங்க 2 பேரும் திருப்பியும் ஃபியூச்சரில் பேச்சுவார்த்தைங்கிறது நடத்துறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் 2 நாடுகளும் உட்காந்து பேசி அவங்க பார்த்தீங்கன்னா சுமூகமான தீர்வை காண்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன? உங்களுக்கு அடுத்த இந்த பேச்சுவார்த்தைங்கிறது எந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. அப்படி இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.